ஒரு சமயம் உத்தரப்பிரதேசம், பீகார்லேருந்தெல்லாம் வந்து கூட்டணி சேர்ந்தாதான் உண்டு. அதெல்லாம் கட்சியினுடைய தலைமை, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அமர்ந்து பேசி முடிவு செய்வார். அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்ச்சியாக இன்னும் பல கட்சிகள் எங்களோட கூட்டணி சேரும், நாங்கள் நிச்சயமாக இந்த தடவை பெரிய கூட்டணி அமைச்சு வெற்றி பெறுவோம்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சமயம் உத்தரப்பிரதேசம், பீகார்லேருந்தெல்லாம் வந்து கூட்டணி சேர்ந்தாதான் உண்டு. இங்கே இருக்கிற கட்சியெல்லாம் ஏற்கனவே எல்லாம் யார் யார் எங்கெங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவர் இன்னும் வரும்னு சொன்னால் அது மாதிரி வெளியிலேருந்து யாராவது வந்தாதான். எல்லா குடும்பங்கள்லேயும் அந்த பிரச்சனை இருக்குது, அவங்க குடும்பத்துலேயும் இருக்குது. இது ஒன்றும் பேசக்கூடிய, விவாதிக்கக்கூடிய பெரிய விஷயம் அல்ல. நல்ல செய்தி சீக்கிரம் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார் ராமதாஸ். அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறதுக்கான இது இருக்குல்ல? இல்லை, அவங்கள தான் கேட்கணும். நீங்கள் ஒரு கட்சி யாரோடு கூட்டு சேருவார்கள் என்பதை நாம் எப்படி முடிவு செய்ய முடியும்? அது அவர்களுடைய நலன் சார்ந்தது, அவர்களுடைய கொள்கை சார்ந்தது, அவர்களுடைய பார்வை சார்ந்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, எங்களுடைய கூட்டணி மிக வலிமையான கூட்டணி, ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணி, மதசார்பின்மை என்கிற ஒரு அச்சாணியில் இந்திய மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அமைப்பில், மனிதர்களிடையே வேறுபாடு இல்லைங்கிற ஒரு விஷயத்தில் நாங்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி நீண்ட காலமாக இருக்கிறது. இது ஒரு வலிமையான கூட்டணி என்பது எங்களுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.